கஜகிஸ்தான் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அல்மாட்டியில் அமைஞ்சிருக்கிற ஷிம்பலாக். இந்த இடத்தோட ஸ்பெஷலே ஸ்கீயிங், அதாவது பனிச்சறுக்கு. பனிச்சறுக்கு பண்றதுக்கு உலகத்துல பல்வேறு நாட்டுல இருந்து இங்க வருவாங்களாம். இத ஏசியாவின் சுவிட்சர்லாந்து கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த பகுதியை முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஃப்ரீஸ் ஆகுதே, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஐயா வாங்க ஐயா. Assalamu alaikum. ஐயோ, வர வழி அப்படியே ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. What is the timing? 4:30 p.m. close. Böğülüm ortaymaydı, anası var adamlar. இதுதான் ஷிம்பலாக். எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. நானும் பிறண்டு விழுவோம் போல இருக்கு. ஆல்டிடியூட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கு. ஏஷியாவில் ஒரு சுவிட்சர்லாந்து அப்படி தான் சொல்லணும் இதை. Kazakhstan. Hello. I do Kazakhstan. Bye. Bye bye. நம்ம எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு இந்த பகுதி பத்திய உங்க கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எட்டர்னல் சர்ச் சேனல். நான் லக்ஷ்மி நாராயணன். இப்போ சாப்பிட போறேன். இன்னைக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். எப்பயுமே இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் தான். நான் தங்கியிருக்கேன் அந்த ஹாஸ்டலில், அதனால் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான். எக், பேக்கன், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், சாசேஜ், அப்புறம் கொஞ்சம் பொரிச்சு, அது வந்து ஓட்ஸ் மாதிரி இருக்கும், கிரேப் ஜூஸ். சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஷிம்பலாக்னு ஒரு இடத்துக்கு தான் போக போகிறேன். அந்த இடத்துல வந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்களாம். இங்கே கஜகிஸ்தான் வரவங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் அந்த இடத்துக்கு போகிறேன். அது வின்டராக இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் சரி. வின்டரில் வந்துட்டு ஸ்கீயிங் அந்த மாதிரி இருக்கும். சம்மரில் வந்துட்டு அங்கே ஹைக்கிங் போகணுவாங்களாம். இப்போ வந்து வின்டர், ஸோ ஹைக்கிங் பண்ண முடியாது. அங்கே கேபிள் கார் இருக்கும். அந்த கேபிள் கார் வியூவே சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே எப்படி போகிறதுனா, யாண்டெக்ஸில் வந்துட்டு ஊபர் மாதிரி, ஊபர் கிராப் மாதிரி இங்கே யாண்டெக்ஸ் போவேன். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அதில் தான் புக் பண்ண போகிறேன். மெட்யூ கேபிள் வே. எவ்வளோ? 3300. 3300னா கிட்டத்தட்ட 600 ரூபா வருது. வேறு வழி இல்லை. ஓகே, புக் பண்ணியாச்சு. ஒரு டிரைவரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே. பாப்பா யாராவது வராங்களான்னு. வருது. 6 minutes. ஒரே ஒரு அப்கிரேட் ஆகிட்டா. ஏதோ ஒரு நல்ல வண்டி வருதுன்னு போட்டுருக்காங்க. வாவ், டொயோட்டோ கேமரா. ஆனால் 6 நிமிஷம் ஆகும். சரி, வெயிட் பண்ணுவோம். காலையில் ஃபஸ்ட்டு வேலை இதான். ஐஸை மூவ் பண்ணி வழி எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு இடத்தோட ஓனர், செக்யூரிட்டி எல்லாருக்கும் இதான் வேலை.
கார் பக்கத்தில் வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. செமையாக குளிருது. ஸ்னோஃபால் டைமில் கூட குளிர மாட்டேங்குது. ஸ்னோஃபால் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரொம்ப குளிருது. என்ன சார் ரொம்ப நேரம் ஆக்குறாரு. பக்கத்தில் வந்துடுச்சு நாங்கள் போட்டிருக்குது. ஃப்ரீஸ் ஆகுதே, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஐயா வாங்க ஐயா. டொயோட்டா இது வந்து கேமரா. அடுத்து டொயோட்டா ஒன்று வருது 366. இதுதான் இதுதான். ஹலோ ஹலோ. எஸ் வந்தாச்சு. ஹலோ. முர்ஜிகத். ஓகே. அவி லக்ஷ்மண். ஓ பாஸ்தம். Assalamu alaikum. Kazakhstan. வந்தாச்சு. ஐயோ வர வழியெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். செம்ம பிளேஸ், சான்ஸே இல்லை. கொரில்லா ஜிப்லைன். இப்போ இங்கேருந்து தான் வந்துட்டு ஐயோ சன்லைட் வேறு செம்ம. இப்போ இந்த இடத்துலேருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஷிம்புலாக் போகணும். ஓகே பார்ப்போம், போகலாம். இப்போ இதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே தேடுவோம். ஜிப்லைன். வேர் இஸ் த என்ட்ரன்ஸ்? ஐயோ வர வழி அப்படியே ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகு, அவ்வளோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல. கசகிஸ்தான் நிஜமாவே நான் நினச்சதோட ரொம்ப அழகாக இருக்குது. இதான் அந்த கேபிள் கார் போகிற வழி. நான் போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி நான் நிறைய கேபிள் கார் போயிருக்கேன், ஆனால் இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த இடமே. ஐயோ நான் பாட்டுக்கு இப்படி புகழ்ந்துட்டே வரேனே இந்த இடத்த. நான் சும்மா ஓவராலாக சொல்ல, ஆனால் இது அவ்வளோ அழகு இந்த இடம். மேலே போய் டிக்கெட் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. இங்கே டூரிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேரை பார்க்கலாம், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஃபோட்டோ பிரிண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்காது. ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது. இது வரைக்கும் நான் வந்ததுலேயே இங்கே தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. கசகிஸ்தான்லேயே இதான் ரொம்ப கூட்டமான இடமா இருக்குது. டூரிஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஸ்கீ பாஸ் டாரிஃப் அடல்ட். Нет, при повороте на месте в... What are the timing? 4:30 p.m. close.
430. டிக்கெட் எடுத்துட்டேன். 6000 டிங்கி. 6000னா எவ்வளோ வருது? 6/1300. ஒன்று 1200. ஓகே, 1200. ஹலோ. Bögölem ortaymaydı Anası var adamlar. Big gun, thank God. All the fun times we ரொம்ப பெரிய க்ரௌடாக இருக்குது. கிளைமேட்டும் சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துருக்கணும். எல்லாருமே ஏமாற்றுவாங்க. ஏன்னா இதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம எங்கே ஸ்கீயிங் பண்ணுறது? எனக்கு பண்ண தெரியாது. பிகினர்ஸ்னால் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆனால் பண்ணலான்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு இப்போதைக்கு நான் வந்துட்டு அதை ஒரு விஷப்பரீட்சை எடுக்க வேணான்னு பார்க்குறேன். இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் கூட்டம் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. ஹலோ. Halo. Ay bukan next day aja. myself. All the games that you played, I'm feeling numb to the pain. I don't need you or anybody else. I'm done waiting for your love to come home. You got me feeling so dumb, stupid in love. When you go, just say so. I'm done waiting for your love to come home. You got me feeling so dumb, stupid in love. When you go, just say so. First time in Kazakhstan? Yes. Yes. You come alone? Yeah, hello. How you did? For the Almaty? Doğru. Before Almaty? Before Almaty, Vietnam. Я ютубер, деда, путешествие. Да сейчас мы Почему у вас такая стрелись? இங்கே சில கசகிஸ்தான் மக்களோட அறிமுகமும் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மக்கள் ரொம்பவே வெல்கமிங்காக இருந்தாங்க. இங்கே ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு நம்ம சொந்த போர்டையும் எடுத்துகிட்டு வரலாம். போர்டு இல்லைனா டிக்கெட் வாங்குற இடத்துலையே ரெண்ட் கூட வாங்கிக்கலாம். Myself. All the games that you played, I'm feeling numb to the pain. I don't need you or வந்தாச்சே. இங்கே என்ன பண்ண போகிறோம்? வெயில் பொழந்து கட்டுது. ஆனாலும் குளிர் தான் செய்யும். ஹலோ. இதுதான் ஷிம்பலாக். Haven't said a word, but it doesn't matter. Feel the air getting there. Давайте споем Balance Brigade хиты. No one else can see us. Live your life within the moment, and don't go wait until the morning. You never know when it is over. All that I know is we'll get older. So let us dance this night away. இன்னொன்று மேலே போகுது. அது என்னன்னு பார்ப்போம். இதுக்கும் அலவுடா என்னன்னு தெரியலையே. பாத்ரூம் என்ன? Is what we came for. Let's find out what we're made of tonight. இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுறது இடம் தான். எல்லாரும் ஃபுல்லாக ஸ்கீயிங் போர்டோட தான் இருக்காங்க. In for, but baby, keep it going. I don't mind. We dance like nobody's watching. Dance like nobody's watching.
my hands on your body. Surroundings getting foggy tonight. ஓஹோ செம்மையா குளிருது. So physical and flawless. Unite. அடடா ஒன்றும் மேலையா? ஹலோ. போக போக செம குளிர் ஆகிட்டே போகுது. It's colder here. Yeah. And then, Even more. yeah, even more. There's like nobody's watching. Yeah, in what part of the city it is? It's a southern south part of India. Bye bye. Bye. To watch your videos. Can you show me in English? No, I'll make it in English. Yeah, this is your account, Yeah, right? this is it. Okay. Bye. Hi. Where from? India. India? Yeah. Wow, hi! I'm from Kazakhstan. My name is Jamala. அப்பா எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. கொஞ்சம் வெயில் அடிக்குது, அப்படியே வெயில் நின்று குளிர் காயும். I don't mind. When there's like nobody's watching. When there's like nobody's watching. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்கீ பண்ணிக்கிட்டே கீழே போகலாம். நம்மளும் இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா கீழே போய்கிட்டே போயிட்டு அப்படியே கீழே போயிடலாம். எல்லாம் ஸ்டார்டிங்லேயே விழுறாங்க. ஆக்சுவலாக செம ஃபன்னாக இருக்கும். கீழே இறங்கி போய் அங்கே போய் ட்ரோன் விடலாமான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ட்ரோன் விட்டால் செம்மையாக இருக்கும். ஆனால் குளிருக்கு ட்ரோன் தாங்குதா? வலிக்க விழக்கூடாது. அப்பா இதெல்லாம் செம்மையாக பண்ணுறாங்க. ஆனால் விழுந்து விழுந்து வர்றாங்க. சூப்பர். எல்லாம் விழுந்துட்டுருக்காங்க. நானும் பிறண்டு விழுவோம் போல இருக்கு. இது வரைக்கும் ஒரு 1000க்கும் மேலே, 1000 கூட இல்லை. அதுவும் இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு, அதனால நிறைய பேரை பார்த்தேன். ரொம்ப கூட்டம். இது ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதனால் ரொம்ப கூட்டம் இருக்கும். மேபி இது வீக்கெண்டு அப்படின்றதுனால நிறைய கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் ரொம்பவே நல்லா பேசினாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.
பாவமாக இருக்குது. நான்லாம் போனால் கீழே ஸ்கேட்டிங்லேயே போக போல இருக்குது. கீழே ஐயோ நடக்கிறதே ஸ்கேட்டிங் மாதிரி தான் இருக்குது. அம்மா பாரு, ஐயோ இப்படியே விட்டா கீழே வரைக்கும் நடந்துகிட்டே போயிடுவோம் போல இருக்குது ஸ்கேட்டிங்லேயே. ஆமாம், ஃபன்னு தான், செம்ம ஃபன்னாக இருக்குது. இவங்க வந்து ரெஸ்கியூ டீம். ஆமாம், போதில்ல இங்கே அவங்க வந்து இங்கே யாருக்காச்சும் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இருக்காங்க, எமர்ஜென்சிக்கு. பரவாயில்லையா, சூப்பர். கால்லாம் விரைச்சிடுச்சு. அம்மா அம்மாடியோ, அவ்வளோ தூரம் போகணுமா? ஃபஸ்ட்டு தட்டிக்கோ. ஏன் தட்டுறேன்னா, தட்டலைண்ணா ஏற முடியாது ஃபுல்லாக. இன்னும் ஸ்கேட்டிங்கில் படிக்கட்டில் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு கீழே வரைக்கும் போக வேண்டியதான். கீழே தெரிஞ்சு பாருங்கள், அங்கே வரைக்கும் போயிடுவோம். அப்புறம் மூச்சு வாங்குதே, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய்? எஸ், இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் தான் இது. ஐ எம் ஷுர், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கசகிஸ்தான், இந்த அல்மாட்டி, அஸ்தானா எல்லாமே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் எல்லோரும் இங்கே வருவாங்க. அப்படி ஒரு இடம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்பவே அஃபோர்டபுள். ஆல்டிடியூட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது. சொல்கிறேன், ஃபுல்லாக மலையில் நிற்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் மேலே ஏறி வேற வந்தேன்ல, அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எப்பவுமே ஸ்லோவாக ப்ரீத் பண்ணணும். ஓகே, இது ரொம்பவே அஃபோர்டபுளான கண்ட்ரி. அதுதான் மெயின் ரீசன் நான் சொன்னதுக்கு. நினைக்கிற மாதிரி ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதெல்லாம், இந்த இடம்லாம் அப்படி காஸ்ட்லியே கிடையாது. நார்மலாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ செலவு பண்ணுமோ அதே மாதிரி தான். ஏஷியாவில் ஒரு சுவிட்சர்லாண்ட், அப்படி தான் சொல்லணும் இதை. அப்பா வெயில் வெயில் வெயில். ஆல்ரெடி நிறைய இந்தியன் டூரிஸ்ட்டை நான் இங்கே தான் பார்க்குறேன். எல்லாம் ஏஜென்சி மூலிமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏஜென்சி மூலியமாலாம் வர தேவையில்லை, ஈஸியாகவே வரலாம். தனியாக போகலாமா? யாரும் வரலான்னு நினைக்கிறேன். கதவை மூடுங்கோல். தும் ததா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இடம் ரொம்பவே அஃபோர்டபுள், ஒரு குட்டி சுவிட்சர்லாண்டே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த அல்மாட்டி. அதுவும் இந்த ஷிம்புலாக், இந்த இடத்தோட பேர். இந்த ஷிம்புலாக் மவுண்டன் வந்து ரொம்பவே சூப்பராக மெஸ்மரைசிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வியூலேருந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுற இடம் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. Where are you from? From Kazakhstan. Okay. I look like not like a local. Yeah, your English was Oh, really? Yeah. So, it's like a local people not speaking English. There's no need to rush. If something is meant to be, I really felt for you and I. மக்களே, ஒன்றுமே தெரியல. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அப்படி இருக்கு. ஐயோ, ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. So if you want, I'll be right there. Anything you want for you, my sweet. அவ்வளோதான்.
ஷிம்புலாக்லேருந்து கீழே வந்துட்டேன். கீழே வந்தால் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அல்மாட்டி ஷிம்புலாக் பகுதி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.